ஒரு கிராமத்தில் அன்பான பெண் ஒருவள் செல்லமாக வளர்ந்து வந்தாள். அவள் தந்தை சிறு வயதிலேயே இறந்து விட்டதால் ஆயாவின் வீட்டில் அவளை ஆளாளுக்கு அன்பு காட்டி செல்லமாக பணக்கார பெண் போல வளர்க்கிறார்கள். அவள் ஆயாவின் வீடோ சாதாரண குடும்பம்தான். ஆனால் அந்த பெண்ணை பணக்கார பெண்ணாக வளர்க்கிறார்கள். அவள் 8 பவுன் தங்க நகைகளை அன்றாடம் அணிந்திருப்பாள். அவள் அந்த ஊரிலேயே வித்தியாசமாக காணப்படுவாள். அன்பான பெண்ணும் கூட. அவள் தோழினுடைய வயல்வெளிகளுக்கு தோழிகளோடு சென்று பம்செட்டில் துணிகளை துவைத்து காய வைத்துவிட்டு குளித்துவிட்டு அங்கு அலங்காரம் செய்து கொண்டு அங்குள்ள மாங்காய் மரத்தில் மாங்காய் பறித்து சாப்பிடுகிறார்கள். கேலியும் கிண்டலுமாக நகைச்சுவை செய்து கொண்டு மாங்காய் பறித்து சாப்பிடுகிறார்கள். துணிகளெல்லாம் காய்ந்து விட்டால் வீட்டிற்கு கிளம்பலாம் என்று வருகிறார்கள். அப்பொழுது அங்கு வயல்வெளியில் ஒரு பெண்மணி புலம்பிக் கொண்டிருப்பதை பார்க்கிறாள். அருகில் வந்து, என்னாச்சி மாமி, உங்களுக்கு ஏன் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்கிறாள். அதற்கு அந்த பெண்மணியோ, நான் கடனை உடனே வாங்கி பயிர் செய்தேன் அம்மா. என் பயிர்கள் எல்லாம் வீணாவதைக் கண்டு என் நெஞ்சம் பொறுக்கவில்லை. களைப்பயிர்கள் நிறைந்து உள்ளது. களை எடுக்கவும் என்னிடம் பணமில்லை. மருந்தடிக்கவும் என்னிடம் பணமில்லை. நான் என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை அம்மா என்று வேதனையோடு தெரிவிக்கிறாள். உடனே அந்த பெண் தன் கையில் உள்ள மோதிரத்தை கழட்டி கொடுத்து, இதை அடமானம் வைத்து ஆட்களை கொண்டு வந்து களை எடுங்கள், மருந்தும் அடியுங்கள், பயிர்கள் நன்றாக செழித்து வளரட்டும் என்று கொடுக்கிறாள். அதற்கு அந்த பெண்மணி, வேண்டாம் அம்மா, குடும்பத்தில் தெரிந்தால் இது மிகவும் பிரச்சனையாகும், இது தவறு என்று சொல்கிறாள். நான் என் அம்மாவை சிறிது காலம் சமாளித்துக் கொள்கிறேன், பிடியுங்கள் என்கிறாள். வீட்டிற்கு வந்து வேறொரு மோதிரத்தை எடுத்து கையில் போட்டுக்கொண்டு, கொஞ்ச காலம் நம்ம அம்மாவை எப்படியாகிலும் சமாளிக்க வேண்டும் என்று வெளியில் வருகிறாள். அவள் அம்மா அவள் கையில் மோதிரத்தை பார்த்துவிட்டு, இதற்கு முன் போட்டிருந்த மோதிரம் எங்கே? இது வேறொன்றாக இருக்கிறதே என்று கேட்கிறாள். அதற்கு அந்த பெண்ணோ, அதை கழட்டி பீரோவில் வைத்துவிட்டேன் அம்மா, இது வேறொன்றை போட்டிருக்கிறேன் என்று கூறுகிறாள். அதற்கு அந்த அம்மா, சரி சரி, இவள்தான் அடிக்கடி நகைகளை மாற்றி மாற்றி போடுகிறாளே என்று விட்டு விடுகிறாள். அந்த வயல்வெளியில் அந்த பெண்மணியோ ஆட்களை கொண்டு வந்து களை எடுத்துவிட்டு மருந்தும் அடித்துவிட்டு அந்த பயிர்கள் எல்லாம் செழித்து வளர்ந்திருப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாள். சிறிது காலம் கழித்து அந்த பயிர்கள் எல்லாம் அறுவடைக்கு செல்கிறது. ஒரு நாள் அறுவடை நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பெண் யோசிக்கிறாள். அந்த பெண்ணுக்கு இந்த சிறிய வயதில் எப்படிப்பட்ட உயர்ந்த உதவி செய்யும் குணம் இருக்கின்றது. அன்றைக்கு மட்டும் அவள் மோதிரத்தை கொடுக்கவில்லை என்றால் இன்றைக்கு நாம் அறுவடை செய்ய முடியாது. அந்த மோதிரத்தை அவளுக்கு மீட்டு கொடுக்க வேண்டும் என்று யோசிக்கிறாள். பிறகு அந்த மோதிரத்தை கொண்டு வந்து அந்த பெண்ணிடம் நன்றி தெரிவித்துவிட்டு கொடுக்கிறாள். அம்மா, உனக்கு எவ்வளவு பெரிய உயர்ந்த குணம் இந்த சிறிய வயதில். நீ எதிர்காலத்தில் மிகவும் சிறப்பாக இருப்பாய். முதலில் இதை வீட்டில் கொண்டு வைத்துவிடு என்று கொடுக்கிறாள்.